சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, ஓகே, சிக்கன் 65 பிரியாணி, சிக்கன் பக்கோடா, ஓகே, 65 எல்லாமே கொடுத்துருக்கோம். பிரியாணி எப்படி இருக்கு? வெரி குட். ஓகே, 100 rupees தான் பீஃப். ஓகே, அருமையாக இருக்குது. சூப்பர். குவான்டிட்டி நிறையா இருக்குது. ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்டு, தம்பி, ஓகே, எல்லாருமே சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் நல்ல ஃபுட்டு நல்ல தரமாக கொடுக்கணும். குவான்டிட்டி எல்லாத்தையுமே வந்து தரமாக தரணும். ஓகே, சரி, அதுக்கோசம் வந்து இருக்கும். அண்ணன்லாம் வந்து மாஸ்டரு, ஃப்ரெண்டு இஃபான் பாய்ன்னு சொல்லிட்டு கிச்சனில் ரெடி பண்ணி ஓகே, நம்மளுக்கு பக்காவாக செட் பண்ணி கொடுக்குறது எல்லாமே. சூப்பர் சூப்பர். அவர் அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளேட் அடிக்கிறது, பசங்களாம் சேர்ந்து நாங்கள் சர்வ் பண்ணுறது, கஸ்டமருக்கு சப்ளை எல்லாமே. சூப்பர். வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். நான் தான் உங்களே ஸ்கொயர் அண்ட் இன்னியோட பிரியாணி சர்ச்சில் நாம வந்து எஸ்ஆர்பி டூஸுக்கு வந்திருக்கோம். இங்கே சிக்கன் பிரியாணி அண்ட் பீஃப் பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு அவங்க பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம் வந்திருக்கோம். ஸோ வாங்க போகலாம். அப்படி ஒரு 2 பேர் கொடுங்க சாப்பிட்றதுக்கு. 2 பேர் வணக்கண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. மருதுண்ணா என் பேர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கண்ணா. பிரியாணி எவ்வளோ நாளாக கொடுத்துட்ருக்கீங்க? ஒரு 3 மந்த்தாக கொடுத்துருக்கோம். நாங்கள் சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, ஓகே, சிக்கன் 65 பிரியாணி, சிக்கன் பக்கோடா, ஓகே, 65 எல்லாமே கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்டு, தம்பி, ஓகே, எல்லாருமே சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து வந்து ஒரு நல்ல ஃபுட்டு நல்ல தரமாக கொடுக்கணும். குவான்டிட்டி எல்லாத்தையுமே வந்து தரமாக தரணும். ஓகே, சரி, அதுக்கோசம் வந்து இருக்கும். அண்ணன்லாம் வந்து மாஸ்டரு, முஸ்லீம் அவர். ஃப்ரெண்டு, அண்ணன் எல்லாமே அவர் தான். ஓகே, இஃபான் பாய்ன்னு சொல்லிட்டு, பீட்டர் பாய்ன்னு சொல்லிட்டு 2 பேரும். அவங்க 2 பேர் தான் உதவி பண்ணி நம்மளுக்கு கிச்சனில் ரெடி பண்ணி ஓகே, நம்மளுக்கு பக்காவாக செட் பண்ணி கொடுக்குறது எல்லாமே. சூப்பர் சூப்பர். அவர் அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளேட் அடிக்கிறது, பசங்களாம் சேர்ந்து நாங்கள் சர்வ் பண்ணுறது, கஸ்டமருக்கு சப்ளை எல்லாமே. சூப்பர். சொல்லுங்க பிரதர், உங்கள் நேம் பிரதர்? தேவா. எப்படி இருக்கு பிரதர் உங்கள் பிரியாணி எப்படி இருக்கு? வெரி குட். ஓகே, நான் இப்போ ரெகுலருங்க. ரெகுலராக என்ன சாப்பிட்ருக்கீங்க? அவங்க கொடுக்குற அந்த ஒரு 120க்கு தரேன்றாங்க, அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தாக இருக்குங்களா? ஒர்த்து தான். டேஸ்ட்டு, க்ளீன் எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்கள் பிரதர் உங்கள் நேம்? சண்முகராஜ். ஸோ அவங்க பிரியாணி எப்படி இருக்கு பிரதர்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு பிரதர் உங்கள் பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ அவங்க கொடுக்குற அந்த ஒரு 120க்கு தரேன்றாங்க, அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தாக இருக்குங்களா? பொறுத்தா இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பிரியாணி வாங்கியிருக்கீங்க? பீஃப் பிரியாணி. பீஃப் பிரியாணி வாங்கியிருக்கீங்க. ஸோ அவர் வந்து சிக்கன் பிரியாணி இருக்கா, பீஃப் பிரியாணி வந்து சூப்பர். இல்லை, நான் ரெண்டுமே சாப்பிட்றேன். 2 சாப்பிட்றீங்க. அதுவும் நல்லா தான். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 10 பேர் கிட்ட சேர்ந்து பண்ணுறோம். தம்பி, அண்ணன், தம்பி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஒரு பிரியாணி கடை வைக்கலாம் அப்படின்றது எப்படின்னா அது? நாங்கள் பொதுவாகவே பசங்க எல்லாருமே சுற்றின்னு தான் இருப்போம். எங்கன்னா போய் சாப்பிட்டுன்னு ஓகே, எங்கெங்க நல்லா இருக்கும். நீங்க ஒரு ஃபுட் ரிவ்யூ போல இருக்கு. ஆமாம், அதுமாரி தான் சாப்பிட்டு இருந்தோம். ஓகே, அதுமாரி சாப்பிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஆசை, எல்லாமே ஒரு நல்ல ஃபுட்டு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம புளியந்து போயிருக்கோம். ஓகே, இங்கே திருவேற்காடு பீஃப் பிரியாணி போய் சாப்பிட்ருக்கோம். அப்போ கடை நிறைய கடையெல்லாம் சாப்பிட்ருக்கோம். ஓகே, சரி, நம்மளுக்கு ஒரு நல்ல நம்ம ஒரு இதுவாக பண்ணணும். அது சூப்பர் சூப்பர். சொல்லுங்க பிரதர், உங்க நேம் சொல்லுங்க. செல்வம். எப்படி இருக்கு அவங்க பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. நீங்கள் என்ன பிரியாணி வாங்கியிருக்கீங்க? சிக்கன் பிரியாணி. ஓகே, ஸோ அவங்க கொடுக்குற அந்த ஒரு ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குங்களா? ஒர்த்துண்ணா. நேம் முனீஸ்வரன். எப்படி இருக்கு அவங்க பிரியாணி எப்படி இருக்கு? எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, சாப்பிடுவோம், அடிக்கடி இங்கே தான் சாப்பிடுவோம். ஓகே, பீஃப் பிரியாணி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பீஸ்லாம் செமையாக வந்துருக்கு. எப்படி அவங்க கொடுக்குற அந்த ஒரு ப்ரைஸ்க்கான ஒர்த் இருக்குங்களா? 100 rupees தான் பீஃப். ஓகே, அருமையாக இருக்குது. சூப்பர். குவான்டிட்டி நிறையா இருக்குது. ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க. ஆமாம், நிறைய இடத்துல வந்து பார்த்தா ஸ்வீட் மிஸ்ஸிங் ஆகும். ஸோ இங்கே வந்து ஸ்வீட். உங்களுக்கு வந்து உங்ககிட்ட என்ன பிரியாணி பிடிச்சிருக்கு? பீஃப் பிரியாணி தான். பீஃப் பிரியாணி தான். சிக்கனும் நல்லா தான் இருக்கும், ஆனால் பீஃப் அதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர் சூப்பர்.
சொல்லுங்க பிரதர், உங்க நேம் சொல்லுங்க. என் நேம் சதீஷ். எப்படி இருக்கு அவங்க பிரியாணி? எப்படி இருக்கு? வரும்போதே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க, ரெகுலரா இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா நீங்க? ஆமாம், டெய்லி வந்து இங்கே சாப்பிட்றேன் நான். ஓகே, இவங்க பிரியாணி உங்களுக்கு எப்படி பிடிச்சி போச்சு? என் ஃப்ரெண்டு வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அவன் தான் சொன்னான் இங்கே சாப்பிட்டு பாரு நல்லாயிருக்கும் அப்படின்னு. Okay. ஒரு நாள் வந்தேன், அது சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ரெகுலராக வர ஆரம்பிச்சேன். ஸோ மக்கள்கிட்ட இருந்து வரவேற்பு எந்த மாதிரி வந்துட்டு இருக்கு? நல்லா தான் வருது. இது வரைக்கும் எந்த குறையும் கிடையாது. எல்லாமே நல்ல என்கரேஜ் தான் பண்ணுறாங்க. பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுறோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பண்ணி வந்தாங்க. ஓகே, அவங்களுக்கு நம்ம சாப்பிட்டு ஒரே வாட்டி தான் வந்து சாப்பிட்டாங்க. இன்னைக்கு ஒரு 7 பிரியாணி கிட்ட வந்து வாங்கிட்டாங்க. சூப்பர் சூப்பர். சரி, நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஆர்டர் வந்துருக்கு. இதுக்கு ஒரு பர்த்டே கிட்டே வருதுன்னா நம்ம கிட்ட வந்து பொதுவாக முன்னாடியே சொல்லிடுவாங்க. நாளைக்கு வேணும்னா இன்றைக்கே சொல்லிடுவாங்க, எங்களுக்கு இது ஒரு 50 கொடுங்க, ஒரு 75 கொடுங்க, 120 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 65 முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாரி சைஸ் வேறு போடுறோம். 65வும் போடுறோம், பக்கோடாவும் போடுற மாரி அந்த 2 சைஸில் போடுறோம். நாங்கள் என்ன ப்ரைஸ் நான் கொடுத்துட்ருக்கீங்க? சிக்கன் பிரியாணி 120, சிக்கன் 65 பிரியாணி 140, பீஃப் பிரியாணி 100. 100 கிராம் 65 வந்து 50 ரூபா. அண்ட் மக்களே, நாம் வந்து அவங்களோட சிக்கன் 65 பிரியாணி வாங்கியிருந்தோம். அண்ட் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பைஸியாக ஹாட்டாக இருந்துச்சு. 5லேருந்து ஒரு 6 பீசஸ் சூப்பராக ஒரு 65 மிக்ஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு ஹாட்டாக ஸ்பைஸியான பிரியாணிக்கும் அந்த சிக்கன் 65க்கும் அந்த காரத்தை அப்படியே பார்த்திங்கன்னா மைல்ட் ஆகிற அளவுக்கு அந்த ஒரு ஸ்வீட்டுக்கும் அது நிஜமாகவே வேறு லெவலுங்க. நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு செம்ம ஸ்பாட்டுங்க இது. மக்களே, வேறு லெவல் பிரியாணி மக்களே. குவான்டிட்டி வைஸாகவும் சரி, நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ பிரியாணி. 120க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேம் ஒர்த்து பிரியாணி. குவான்டிட்டி வைஸாகவும் சரி, குவாலிட்டி வைஸாகவும் சரி, அமேசிங் பண்ணிட்டாங்க. 65 செம்ம சாஃப்ட்டு, செம்ம அல்டிமேட். கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஆர்பி பக்கம் வரீங்க, கரெக்டாக மதிய நேரத்தில் நல்லா பசி எடுக்கும் போது வரீங்க அப்படின்னா தாராளமாக அவங்களோட பிரியாணி ட்ரை பண்ணலாம். அல்டிமேட் காம்போ. அண்ட் மக்களே, இந்த இடத்துல லொக்கேஷன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி டூல்ஸ் ஹாலிடே இன் ஹோட்டல் ஆப்போசிட்டில், இல்லை அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தே தான் வச்சுருக்காங்க. அண்ட் ஒன் மோர் லேண்ட்மார்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த பேங்க் பக்கத்தே தான் இவங்களோட பிரியாணி கடை வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ்ஆர்பி பக்கம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்க்கில் கொடுக்குறேன். இந்த கேள்வி வந்து நல்லாட்டே கேட்பேன், உங்களோட சின்ன ஆசை என்ன, பெரிய ஆசை என்ன? சின்ன ஆசை ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். நல்லா எப்படி சொல்கிறது, சந்தோஷமாக இருக்கணும். பொதுவாக எல்லாருக்கிட்டும் கஸ்டமராக இருக்கட்டும், அது நம்மளாக இருக்கட்டும். ஓகே, சூப்பர்லாம் சூப்பர். அண்ட் மக்களே, மறக்காமல் நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட் வ்ளாக்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிரியாணியை பற்றி உங்களுக்கு எந்தெந்த வீடியோ உங்களுக்கு எப்போ உங்களுக்கு கரெக்டாக வேணுமோ எல்லா பிரியாணி வீடியோஸும் நம்ம வந்து ரெகுலராக போட்டுட்ருக்கோம். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாரும் ரோவ் பண்ணலாமா? எல்லாரும் நல்லா இருக்கும், எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர்.